இல்லை இல்லை 20 ரூபா மட்டும் கொடுங்கண்ணே. பிளானே இல்லாமல் நம்ம சார் காட்டி தட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒன் 2 3. ஸோ வெல்கம் பேக் டு ஆளுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஆத்தாடி வாணா வாணா வந்துடும், அதில் தட்டிரும் போல் இருக்குது. இவ்வளோ போயிடுவோமா? ஓ அங்கே லாக் ஆயிரும். ஓ சேடு, கம்பி தட்டிடும். நான் மிரரு வண்டி நிற்கிதே. நான் ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். அதனால் லைட்டாக மாறிக்கிங்கண்ணா. வாண்ணா மாறிக்கிங்கண்ணா. இங்கிட்டு போட்டுனோம்மா. சரிங்கண்ணா. ஃபியூல் வேறு இல்லைங்க, ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. எப்போயுமே நான் கீழே போய் தானே பெட்ரோல் போடுவோம். இன்றைக்கி அதை பண்ண போகிறதில்ல. இங்கே லோக்கல்லே நம்ம வந்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். டியூக் ஹேண்டில் பார் நல்லா இருக்குதுங்க. இந்த கட் அடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து காலை கீழே வைக்காமையே நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. முன்னாடி RR 310 போகுதுங்க. இல்லைங்க GRR 310 போகுது. ஸ்பீடை போட்டு போயிடுவோமா? ஸ்பீடு இருக்குமான்னு தெரியலையே இங்கே. இல்லை ஸ்பீடு இருக்குமாண்ணா? ஸ்பீடு இருக்குமா? ஸ்பீடு இல்லையா? அப்போ மேலே போயிடுவோங்க. ஏன்னா இப்போ இடையில ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நார்மல் பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பீடு தான் போட்டுட்ருக்கோமா, அதான். இங்கேயாச்சும் ஸ்பீடு இருக்குமான்னு தெரில. பவர் பெட்ரோல் தாங்க கரெக்டாக இருக்கும். போட்டு பார்ப்போம், ஃபுல் டேங்க் பண்ணி பார்ப்போம். ஃபுல் டேங்க்ண்ணே, ஃபுல் டேங்க்கு. ஸ்பீடு இருக்குல்லண்ணே? ஸ்பீடு போட்டு 109. சரிங்கண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. 109 ரூபாங்க 1 லிட்ரு. ஃபுல்லாக அடிங்கண்ணே, மேலே வரைக்கும் அடிச்சிருங்க. போதுங்க. ஓகேண்ணே. தழும்ப இருக்குதுங்க. அந்த 20 ரூபா கொடுத்துருங்க. சேஞ்ச் இல்லையா என்கிட்டையும்? சரி 30 ரூபா எடுத்து 20 ரூபா மட்டும் தாங்க எனக்கு. இதில் 30 ரூபா எடுத்துக்கங்க, 20 ரூபா மட்டும் தாங்க எனக்கு. இல்லை 20 ரூபா மட்டும் கொடுங்கண்ணே. 20 ரூபா மட்டும் கொடுங்க போதும். சில்லறை என்கிட்ட வேறு. அதான் மொத்தம் 1021 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குதுங்க. மொத்தம் 9.9 லிட்டரு கிட்ட பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாங்க, மழை வந்து வெளுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நான் வந்து அதுக்குள்ளே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சரி கீழே போய் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வர பார்த்தோம் அப்படின்னோம்னா மழை வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய மழையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம அந்த மழையை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எப்படின்னு தெரில. ஜர்க்கின் எடுத்து வந்திருக்கேன், எடுத்து மாட்டலாம் தான். பட் வந்து கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுடும் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. என்ன அந்த தாறுமாற மழை பெய்யுது. இல்லைங்க மழை பெய்ய ஆரம்பிச்சு அப்படின்னோம்னா கீழே வந்து கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னோம்னா எந்த நேரத்தில் வேணாலும் காற்று வெள்ளம் வரலாம். அதனால தான் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்லங்க, இப்போ அதுக்கு போகலாமா இல்லை வேணாமா, வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு முடிவாயிடுச்சு. ஏன் அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்து நவம்பர் 19ங்க. நம்ம TTF அண்ணா வந்து மதுரையில் வந்து ஒரு மீட்டப் வச்சுருக்காரு. சாருக்கு அங்கே கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகுது. பட் ஃபைன், பார்ப்போம் எப்படின்றத பார்ப்போம். சொல்ல முடியாது. என் மைண்ட் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். நான் அங்கே போனாலும் போக ஆரம்பிச்சிருவேன். பட் வந்து சரியாக தெரில. ஆனால் அது 4 to 6 தான். ஈவினிங் வந்து 4 to 6 தான். குளிர ஆரம்பிக்குதுங்க வேறு மாதிரி. அதுவும் மணி எத்தனை ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு 11:13 தாங்க இருக்கும். அதுக்கே இந்த மாதிரி இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, 11:13க்கே இந்த நிலமனா பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த மோட்டோ விளாகிங் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக, யூடியூப்குள்ளே இல்லை, மோட்டோ விளாகிங் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஆள் பார்த்துட்டோம்னா நம்ம TTF வாசனா தான். அவர் வந்து ஒரு என்கரேஜும் பண்ணுவாருங்க. எப்படின்னா அவரால் முடிஞ்சது நம்மளால் முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு அது ரொம்ப 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 ஒட்ட பிடிக்கும். அது எப்படி சொல்கிறதுனா ஒரு கருத்து மாரியே
அவரால் முடிஞ்சது நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுவார். அது எனக்கு உண்மையிலே வேறு லெவலில் பிடிக்கும். அதேமாரி வந்து டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி, இது 3 மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது உண்மைதாங்க, அது உண்மை தான். அந்த 3மே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரி விடுங்க, ஃப்யூச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து அண்ணனை பார்க்கலான்னு ஒரு ஆசை ஆயிடுச்சு. எனக்கு வந்து நேற்றே போகலாமா அப்படின்ற ஒரு பிளானில் இருந்துச்சுங்க. இல்லை வேணாம், ஆக்சுவலாக வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், கூட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ வந்து மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஃபைன், பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சோலோவாக போகிறனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எடுக்கிற முடிவு தான். சடனாக எங்கேயாச்சும் கிளம்பிட்டு இருக்கும்போது வேறு எங்கேயாச்சும் எனக்கு மைண்டு போயிடும், நான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிடுவோம். அதான் இந்த ரைடு வந்து எப்படி இருக்குன்றது தெரில, எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறோன்றதும் தெரில. பட் வந்து பார்ப்போம். இதோ நம்ம பழனி பிரிவுகிட்ட வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஜஸ்ட்டு 18 கிலோமீட்டரோ 17 கிலோமீட்டர் அவ்வளோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேயே வந்து நம்ம அடுக்கம் ரோட்டு வந்து கட் ஆகும். நம்ம அதுக்குள்ளேயும் வந்து பிளான் என்னன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாதாங்க. இங்கிட்டலாம் பாருங்களேன், மழையே இல்லை, ரோடெலாம் காஞ்சி போய் கிடக்குது. அங்கிட்டு பாருங்கள், வெயில் வேறு அடிக்குதுங்க வேறு மாதிரி. இங்கே பாருங்கள், அங்கே மழையை தண்ணி வந்தால் இங்கே வெயில் அடிக்குது. இப்போ கொஞ்சம் குளிர் இல்லைங்க, நல்லா இருக்குது. கீழே இறங்க கொஞ்சம் மழை இருக்காதுங்க. ஆனால் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனாலே மழை தாங்க. நவம்பர் மாத மழையில் நான் நனைவே நின்றேன் அப்படின்னு போயிட்டுருக்க வேண்டியதான் ரைடிங் பண்ணிக்கிட்டே. இப்போ நம்ம பிரியகுளத்துக்கு 54 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. வேணாண்டா தம்பி, வண்டியை மதுரைக்கு விட்றா, முத்துப்பாண்டி கோட்டைக்கு வண்டியை விட்றா, போய் தனலட்சுமி பார்த்து வருவோம். மதுரைக்கு வண்டி விடலாமா, கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் போகலாமா? கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் வந்து திறந்துருக்குமா இல்லை க்ளோஸ் இருக்குமா? ஏகப்பட்ட இது வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த வாத்தி ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கான்ற மாதிரியே இதாகுது. சீவலா செதறலாம். இதோ வந்துருச்சுங்க அடுக்கம் ரோடு வேறு. கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் 13 கிலோமீட்ரு. 13 கிலோமீட்டர் போகலாமா இல்லை 100 கிலோமீட்டர் போகலாமா? 100 கிலோமீட்டர் போவோம். வண்டியை நேரம் மதுரைக்கு விட்றா, முத்துப்பாண்டி கோட்டைக்கு போவோம். எனக்கு தான் அதான் சொல்கிறேன், இல்லை மைண்டு ஒரு நிலையில் இருக்காதுப்பா. டக்குன்னு இங்கே பிளான் பண்ணி வச்சுருப்பேன், நான் எங்கேயோ போய்ட்டுருப்பேன். எனக்கு இந்த மாரி தான் ஏகப்பட்ட ரைட்டில் நடந்திருக்குது. ஏகப்பட்ட ரைட்டில் அதேமாதிரி வந்து கொடைக்கானலே நான் ஒரு பிளேஸ் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். டக்குன்னு எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆனால் இன்னொரு பிளேஸுக்கு நான் இழுத்துட்டு போயிடுவேன். இதுவும் ஒரு நல்லா தான் இருக்கும். சடன் பிளான் நல்லாயிருக்கும். சடனாக என்ன நடக்கும்னே தெரியாது. அது நமக்கே வந்து ஒரு இது இல்லாமல் இருப்போம். ஓகேடா, இப்படி போகணுண்டா, இப்படி வரணுண்டா அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சிச்சா அப்படின்னோம்னா நம்ம ஒரு பிளானிங் போட்டு வச்சுருப்போம். இப்போ தான் அந்த பிளானிங்கே இல்லை. பிளானே இல்லாமல் நம்ம சார் காட்டி சட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதாங்க இந்த ரைட்லேயே எனக்கு பிடிச்சது, சடன் பிளானிங். ஆஹா, இங்கிட்டலாம் என்னப்பா வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. கொளுத்தில் ஆனால் நல்லா இருக்குது வெயில் அடிச்சு. இதை மாதிரியே இருந்துச்சுன்னா கிளைமேட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு மழையாக வந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா மழை வந்துச்சு அப்படின்னா ஐயோ மழை வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. மழையே வந்து நம்மளை வெல்கம் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லி ஜாலி பண்ணணும். நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வந்து டியூக் ஹேண்டில் பேர் மாதிரி இருந்தோம்ல, அப்போ வந்து எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஹேண்டில் பேர் ஒரு பொசிஷன்லாம் மாறி, அது எப்படி சொல்கிறதுனாங்க, ஹேண்டில் பேர் வந்து வேறு ஏதோ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ அட்வென்ச்சர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இருக்கும். அந்த அட்வென்ச்சர் வண்டி வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு டக்குன்னு வந்து மைண்டுக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்னென்னா, இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, டேர்னிங் எடுக்கும் போதெல்லாம் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குமா. என் வண்டியை வந்து வந்து ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்கும், அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டேர்னிங் பொசிஷன் எல்லாமே. இது வந்து ஹைட்டாக இருந்தேனே டேர்ன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ தான் இருக்குது, ஸ்லிப்பாகி கீழே எதுவும் விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, இல்லை கீழே எதுவும் போட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம ஓட்டி ஓரளவுக்கு பழகி தேர்த்தியாச்சு. அதனால் வந்து நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், கார்னரிங் எடுக்கும் போதெல்லாம் நல்லா இருக்குது. கார்னரிங் கட் அடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பொசிஷனே மாறி இருக்குதுங்க, நல்லா இருக்குது. இது இந்த பொசிஷன்லேயே இருந்துட்டு டக்குன்னு நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ ஓல்டு ஹேண்டில் பேர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்டாக் ஹேண்டில் பேரே வந்து மாற்றிட்டோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது வந்து நம்ம வந்து டீட்டெயிலிங்கான ஒரு ரிவ்யூ வந்து போடுவோங்க. இன்னும் வந்து நல்லா வச்சு யூஸ் பண்ணுவோம். லாங் ரைட்லாம் எடுத்து போவோம், ஆஃப் ரோடிங்லாம் ஓட்டி பார்ப்போம், எல்லாமே வச்சு தட்டி பிரித்து மேய்வோங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னான்றது சொல்கிறேன். பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் வந்து முதல்லாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவாங்களா. இப்போல்லாம் அப்படி சொல்கிறதே இல்லைங்க. கிளம்பி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தைரியம் அனுப்பிச்சுட்றாங்க. எனக்கு பிடிச்சதே இதுதான் வீட்டில். ஐ லைக் இட். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தங்கமான மனுஷங்க. எந்த அண்ணன் அப்படின்னு கேட்டால் வாசன் அண்ணனை பற்றி தான் பேசுகிறேன். நான் யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு காரணமாக இருந்தது வந்து என் ஃப்ரெண்டு. நான் வந்து மோட்டோ விலாகிங் கேட்டகரிக்குள்ளே வரதுக்கு காரணமாக இருந்தது வாசன் அண்ணா தான்.
எனக்கு வந்து அவர் ட்ராவலிங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ லாக்டவுன் இதெல்லாம் உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்த நாட்களுங்க, நினைவுகள். அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரே ஒரு பர்த்டே மீட்டப் வச்சார். அப்போ ஆரம்பித்தது தான். அண்ணனை இவ்வளோ தூரம் கொண்டு போய் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் சஸ்பென்ஸ்லாம் தேவையே இல்லைங்க. அவர் ஏதாச்சும் யார் மேலே கொண்டு போய் விட்டாரா வச்சாரா, எதுக்கு? அதாவது ஒரு மனுஷனோட வளர்ச்சி வந்து பிடிக்கல, அது ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரதானே செய்யும். அது இருக்கும் தானே. அது எப்படிரா இவன் மட்டும் இப்படி வளர்ந்துட்டானே, இவனுக்கு என்ன இவ்வளோ பசங்க வந்து ஃபேனாக இருக்காங்களே, வைக்கிறாங்களே, அவங்க பிள்ளை மாரி பார்க்குறாங்களே, வைக்கிறாங்களேன்ற ஒரு சின்ன ஒரு புறாமல் இருக்க தானே செய்யும் யாராக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும். அதேமாரி அப்புறம் இந்த ஃபேக் மீடியா, அவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி நம்புவோம். ஓ இப்படிலாம் விஷயம் நடந்திருக்குதா அப்படின்னு நியூஸை பார்த்து. இப்போல்லாம் நியூஸை பார்த்தாலே அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாரி யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா வாசனண்ணா இதனால தான் வாசனண்ணா பற்றி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதை பார்க்கும்போது தான் எனக்கே ஆக்சுவலாக நடந்தது ஒன்றா இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு இந்த டமுக்கு டுமுக்கு அப்படின்னு போட்டு சொல்கிறாங்க. நான் ஐயோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஹாய் பையா அப்படின்னு தம்ஸ் அப் காமிச்சிட்டு வந்துருக்கணுங்க. புரிங்க, நம்ம எல்லாத்துக்கூடயும் மிங்கில் ஆகுங்க. எனக்கு ஒரு மாரி அந்த கூச்ச சுபாகம் உள்ள ஒரு பையன் தான் நானும். எனக்கு வந்து முடியலை ஆக்சுவலாக வந்து நார்மலாக பேச முடியல. 93 கிலோமீட்டருங்க நம்ம மதுரைக்கு இங்கேருந்து போகிறோம். தனலட்சுமியை தூக்குறோம். தனலட்சுமி தூக்குறோமா? ஆமாங்க, முத்துப்பாண்டி கோட்டை இல்லைங்க, தனலட்சுமி தூக்க போகிறோம்லங்க. ஓ அந்த கான்செப்டில் வரீங்களா நீங்கள்? அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பிரித்து மேயிறீங்க இந்த ஹேண்டில் பேரை. பிரிச்ச மாரினா கழட்டிலாம் வீச மாட்டோம், வச்சு தட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த ஸ்பீடிங்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி பார்ப்போம். அந்த 130 வரைக்கும் அதில் க்ரூஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கேன் நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பேரில். நம்ம டியூக் ஹேண்டில் பேரில் வந்து இது பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றவும். ரோடு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் இந்த விசைப்பரீட்சையை ஆரம்பிக்கிறோம். இல்லை என்றால் பொத்தி கொண்டு பொறுமையாகவே செல்லவும். ஓகேங்க, ஸோ மதுரை பைபாஸ் கட் பண்ணி நம்ம வந்து உள்ள மதுரைக்குள்ளே வந்து போக போகிறோங்க. இங்கேருந்தே நம்ம வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஜெயலட்சுமி பேலஸ் அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம கூகுள் மேப் வந்து போட்டுக்கலாங்க. இங்கேருந்து ஜஸ்ட்டு 18 கிலோமீட்டர் தாங்க. இதே ரோட்லேயே போக சொல்லுதுங்க. எஸ், இதே ரோட்லேயே போகணும். வாங்க போவோம். இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தான். இந்நேரத்துலேயே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மண்டபத்தில் வந்து உட்காந்து எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கும், பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போயே வந்து கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், சரியாக தெரில. போய் பார்ப்போம். ஏன்னா TN43 வச்ச மீட்டப்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, சரியான கூட்டங்க. அப்போல்லாம் என்கிட்ட பைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. பைக்கில் இருந்துச்சு அப்படின்னா நானும் போயிருந்தேன் மீட்டப்புக்கு. 3 hours later.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ ரொம்ப 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 சந்தோஷம். இத்தனைக்கு நேற்று ஈவினிங் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். பட் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் படம் உங்களுக்கு ஆடியோபிளா இருக்கா? இல்லை பேசி கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் படம் வர 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மறக்காம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் எல்லாரும் குடும்பத்தோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்துருங்க. உண்மையை சொல்லப்போனால் எனக்குமே ஆடணும்னு ஆசை தான். எனக்கு பிடிச்சிருந்தான் இல்லை நான் எங்கேயுமே சொல்லிட மாட்டேன். இப்போ வந்து அப்போ கூப்பிடும்போது கூட அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு. பட் எனக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தா பிடிச்சோம். பட் எவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இத்தனைக்கும் வந்து பார்த்தா பாடா. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் வீடியோ சாங் இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் ஈவனும் அவங்களே கொரியோகிராஃபி பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அந்த வெதர் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன். இப்போ வரீங்களா? வாங்க. ஓகே, நான் போய் பிடிச்சிட்டு வருவேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். ஸோ ரொம்ப 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 நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு. அவங்க கூப்பிட்டமே அப்போ எதனால் ஓடி வந்தாலும் டேரக்டர் சார் வீடியோ வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிட்டோம். ஸோ உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஸோ வந்து மதுரை வரேன்னு சொன்ன உடனே எல்லாருமே வெல்கம் 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 மதுரைக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏய், நானும் மதுரை தான் இருந்தாயா? நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், ஏய் நம்மள அண்ணா நகர்ல தான் என் காருக்கு போய் பாருங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓ அப்படி ஆச்சு. ஆமா உண்மையாவே இது சும்மா உடனே சொல்லுங்க. இது வரைக்கும் என்கிட்ட நம்ம பசங்க யாரும் மதுரை சொன்னாங்க அவங்க வீட்டுல சொல்லக்கூடிய விஷயம் தான். என் கார் மதுரையில தான் இருக்கு, அண்ணா நகர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன சொந்த கொஞ்சம் வருத்தப்பட்டு பண்ணா சொல்லிடுறோம். நடப்பதெல்லாம் நம்பிக்கை. ஸோ நீங்க எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கீங்க. ஸோ மதுரையில் இருக்கீங்க. ஸோ உங்களோட விடாமுயற்சி இருக்கிறதே விட்டுறாதீங்க. உங்களோட ஹார்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எல்லாருக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கடவுள் இந்த மாதிரி எவ்வளோ முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் படம் மட்டும் பண்ணால் 28ஆம் தேதி வரப்போது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து நம்ம பசங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணும். ஒரு கேள்வியாக கேட்குறீங்களா? நான் பதில் சொல்றேன். ஏன்னா அக்கா என்னக்கா சும்மா பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆச்சு. பாப்பா காலேஜ் இருக்கு. ஸோ லோக்கல் இயர் இன்னொரு 6 மாதத்தில் காலேஜ் முடிய போகுது. ஸோ மூவி ப்ரொமோஷனுக்காக அந்த பசங்களாம் வெயிட் பண்ண வந்திருக்கோம். அவங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க. நார்மலாக வெயிட் பண்ணிட்டு. ஆனால் சத்தியமாக இது லவ் மேரேஜ் ஆகும் அரேஞ்ச் மேரேஜ் தெரியல. அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது கேள்வி? ஃபேஸ் ரிவியூ கேட்டீங்க. ஃபேஸ் ரிவியூ வந்து ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிடுவேன். காரணம் வந்து பார்த்தா நார்மல் மேரேஜ் இல்லை, கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மேரேஜ் இல்லை. அதனால் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் அஃபிஷியலாக வந்து பண்ண ஃபேஸ் ரிவியூ பண்ணிடுறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்காங்க? ரிசப்ஷன் ஜனவரி மாதம். நல்ல பயங்கரமான கேள்வி ஏதாவது கேள்விங்களா? இப்போதான் கேரளா ரேடியோ முடிச்சுட்டு வந்தேன். அந்த வீடியோஸ் பிக்சர் போடுறேன். நான் லைசன்ஸ்டு ஸ்கூட்டி இந்த ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். ஐஎம்எஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரி தான் புதுசே வாங்கிட்டு உழைச்சி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேஸ் கேட்டீங்களா? இப்போ எவ்வளோ ஆர்கனைஸ்டாக நம்ம கரெக்டாக பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளும் கரெக்டாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்குமே வராது. ஸோ அதனால நம்மளும் கரெக்டாக வெளியே போவோம். கார் 4 நாள் வெயிட் பண்ணிட்டு இது கொஞ்ச நாள் கிடைச்சது.
விளாக் வித் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறீங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து வாசனம் பார்த்து தான் நம்ம வந்து ஹீரோ லைன் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தோம். பட் வந்து அவர் பார்த்துல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வாசனாவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து தெரியிற அளவுக்கு வந்து நம்ம வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு வந்து நம்புவாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோங்க. ஸோ எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுலாம் தெரில. இனிமேல் தான் பிளானே பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்மளா சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை பார்த்து சேவ் மறுபடியும் டாட்டா பை பைங்க. ஒரு நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாட்டா பை பாய்.